ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் ஒனுக்கான ஒரு அல்டிமேட் பிடிஎஃப் தான் பசங்களா இது. ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, நம்ம சாப்டர் 1ல் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 பேஜ் கிட்ட இருக்கும். அந்த 30லேருந்து 40 பேஜ் உங்களுக்கு ஒரே பேஜில் மாற்றி கொடுத்துருக்கேன். எப்படின்னா அங்கே பாருங்களேன், ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கான இந்த பிடிஎஃப் ஓகேவா. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கான இந்த பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் தான் அது எவ்வளோ பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ அவ்வளோ பாயிண்ட் இருக்கும். ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்க்கு அதே மாதிரி. லீச்சிங் நிறைய பேருக்கு டஃப்பாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது லீச்சிங். அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங், கால்சினேஷன், ஸ்மெல்டிங் ப்ராசஸ், அப்புறம் எலிங்கம் டயக்ராம் எல்லாமே கிரியேட்டிவ் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ எலிங்கம் டயக்ராம் கொடுத்துருக்கோம். அதோட அப்ளிகேஷன், லிமிட்டேஷன், அப்புறம் மான்ஸ் ப்ராசஸ், வேனர்கால் மெத்தட், ஆலரல் ப்ராசஸ், ரிஃபைனிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்பாங்க அண்ட் ஒரு 2 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கிரியேட்டிவ் 1 மார்க்கு யூஸ் ஆக போது. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு 100 கமெண்ட் இருந்தால் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட்டாக 1 ஷாட் பார்க்க போகிறோம். இந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர்க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஓகேவா. ஸோ இந்த 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்னு இருந்தால் நீங்களுமே ப்ரொடெக்டிவாக பார்க்க மாட்டீங்க, நானுமே ப்ரொடெக்டிவாக லைவ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைடில் காட்டுற நோட்ஸ் எல்லாமே அந்த லைவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் அந்த லைவ் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் எல்லாமே தந்துட போகிறேன் ஓகேவா பசங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாக என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ வித் டயக்ராம் எல்லாத்துக்குமான சொல்யூஷனோடு இருக்குது. ஸோ இந்த நோட்ஸ் வேணால் மறக்காமல் லைவ் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த நோட்ஸ் 1 பேஜ் நோட்ஸ் வேணும்னா இந்த லைவு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கமெண்ட் வந்தால் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா பசங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. மறக்காமல் லைவ் அட்டன் பண்ணுங்கள்.